ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க? நல்லா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனை ஒரு சேனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ எல்லோரும் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, மல்டிபிள் இடத்துல வந்து படிச்சிருப்பீங்க, வேறு அகாடமிஸில் படிச்சிருக்கலாம், செல்ஃபாக படிச்சிருக்கலாம், இது எல்லாமே இருக்கும். இப்போது இந்த எக்ஸாம் பக்கத்தில் வரப்போ இது எப்படி சார் நம்ம ஒரு சேர ஒருநிலைப்படுத்துறது, ஒரு சேனலைஸ் பண்ணி எப்படி இதை வந்து நம்ம ஸ்கோராகவும் ரிசல்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயத்த பல இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பிரியாம்பிள் பற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸில் எடுத்திருப்பாங்க, அதே பிரியாம்பிள் பற்றி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்திருப்பாங்க, லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும், டெஸ்ட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல படிப்பீங்க. இப்படி பல இடத்துல படிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இதை என்ன பண்ணணும், ஒரு சேர ஒரு மெட்டீரியலாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே மாற்ற முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்க 90% ஆஃப் த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை பாருங்கள். இப்போ ஸ்பெக்ட்ரம்னு எடுத்துக்கோங்க, மாடர்ன் இந்தியாவுக்கு படிச்சிங்கன்னா அதையே படிச்சிருங்க போதும். சரி, இன்னொரு இடத்துல ஒரு கிரக்ஸ் இருக்குது, இன்னொரு இடத்துல ஸ்பெக்ட்ரம் இருக்குது, இன்னொரு இடத்துல என்சிஆர்டி இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிபிள் புக்ஸ் இவ்வளோ நாளாக படித்தது தப்பு இல்லை, அது எல்லாமே உங்கள் நாலேஜ் பேஸ்க்கு படிச்சிங்க. பட் எக்ஸாமுக்குன்னு வர்றப்ப என்ன பண்ணணும், அதை சிங்கிள் ரிசோர்ஸாக மாற்றி அந்த சிங்கிள் ரிசோர்ஸை மல்டிபிள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நம்ம மாடர்ன் இந்தியா நோட்ஸ், என் நோட்ஸ் ஒரு 30 பேஜ் தான் சார் இருக்குது, அந்த 30 பேஜ் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் படிக்கிறீங்களா, அதை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் எழுதுறீங்களா, நல்ல டேட்டாஸாக இருக்குது, நல்ல கான்செப்ட்ஸாக இருக்குது, அதை வந்து உங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி வேல்யூவேஷன் நோட்ஸை பண்ணியே என்ன பண்ணிக்கலாம், என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ லக்ஷ்மிகாந்த் மாதிரி பாலிட்டிக் எனக்கு புக் இருக்குது சார், நான் புக்கே படிக்கிறேன் சார், நோட்ஸ் இல்லை, சரி தாராளமாக அதையே வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 3 டைம்ஸ் படிங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு புக்காக இருந்தாலும் நீங்கள் புதுசாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளால் 3 டைம்ஸ் படிக்க முடியுமான்னு யோசிங்க இருக்க அப்கமிங் டேஸில். அப்படி 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ண முடியலை அப்படின்னா மேக்ஸிமம் அந்த புக்கை வந்து விட்டுருங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. சார் புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாதுங்கிறீங்களா? அப்படி சொல்லலை நான். சில பேசிக் எசன்ஸு, கோர் சப்ஜெக்ட்ஸை, கோர் டாபிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும். சில ப்ரியாரிட்டி கம்மியான டாபிக், இதெல்லாம் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன், ப்ரியாரிட்டி 1 கோர் டாபிக்ஸ். அதுக்கு அடுத்த கட்ட ப்ரியாரிட்டி 2, 3 எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஷாலோ ரீடிங். அப்போ ஷாலோ ரீடிங்னா என்னென்னா, வாட் இஸ் வாட் அப்படின்னு ரீட் பண்ணிட்டு விட்டுருங்க. இது நமக்கு அங்கே போகிறப்ப யூஸ் ஆகும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்த கரெக்டாக ஆர்கனைஸ்டாக மண்டையில் வச்சா மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயத்த ஆர்கனைஸ்டாக தேவையான நேரத்தில் எடுத்து கொடுக்கும். நம்ம ரேண்டமைஸ்டாக ஃபேக்ட்ஸ் ஏற்றிக்கிட்டு கான்செப்ட்ஸ் ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ நல்லா இருக்கும். ஆனால் எக்ஸாம் மாதிரியான ஒரு அண்டர் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அங்கே நம்ம பெர்ஃபார்ம் நல்லா பண்ணணும்னா பிரெயினில் கரெக்டான சிக்னல்ஸாக கரெக்டான ஆர்டரில் கொடுக்கணும். ஏன்னா ரேண்டமைஸ்டாக படிக்கிறப்ப என்ன இருக்குன்னா, குறிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ், கன்வென்ஷனில் எதாவது வேணா இருக்கட்டும், படிக்கிறப்ப நல்லாயிருக்கும், ஆனால் அங்கே எழுதுறப்ப நல்லா இருக்காது. இது ஒரு ப்ராப்ளம் வந்து பசங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா கன்சாலிடேஷன். இது வரைக்கும் படித்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டே வாங்க. அங்கே படிக்காமல் இருந்துச்சுன்னா அதையும் இதுக்குள்ளே சேர்த்து கொண்டு வாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்ன லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியாரிட்டி 1 லிஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ். இப்போ ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாடர்ன் இந்தியாவில் ப்ரியாரிட்டி 1 என்னென்ன டாபிக்ஸ், ப்ரியாரிட்டி 2 என்னென்ன டாபிக்ஸ், ப்ரியாரிட்டி 3 என்னென்ன டாபிக்ஸ். இதில் ப்ரியாரிட்டி 1 எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபீல்டில் ஒரு 6 மாதம் 8 மாதம் இருந்தாலே உங்களால் ரெடி பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு லாஸ்ட் 20 இயர்ஸில் என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க, காந்தியிலேருந்து ஒரு கொஸ்டின் வருது, ஸ்வதேசி மூமெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது, சோசியல் ரிலீஜியஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சார் அது ஒருவேளை போன வருஷம் கேட்கல சார், அதுக்கு போன வருஷம் கேட்டிருக்காங்க, இல்லை அதுக்கு போன வருஷம் கேட்டிருந்தாங்க, இருந்தாலும் அது ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் தான். ஸோ அந்த ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக புக்கில் நல்லா படிச்சுட்டு ஒரு 3-4 டைம்ஸ் படிச்சிடணும். நான் சொன்னேன் ஷாலோ ரீடிங், அதில் வந்து இந்த ப்ரியாரிட்டி 2, 3 எல்லாம் என்ன பண்ணிடணும், வாட் இஸ் வாட்னு ஒரு தடவையாவது படிச்சிடணும். இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு இது கீப் ஆன் படிச்சுட்டு டிக் பண்ணி பாருங்க. இது வந்து கன்சாலிடேஷன். செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்கேன், கன்சாலிடேஷன். செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன். இந்த ரிவிஷன் எப்படி சார் பண்ணுறது, ரிவிஷன்னா திருப்பி படிக்கிறது தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அதுதான். இதையே இன்னும் கொஞ்சம் ஆர்டராக சொல்கிறேன் பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அழகாக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. லக்ஷ்மிகாந்தா, இல்லை பாலிட்டி படிக்கிறீங்களா, இல்லை சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிறீங்களா, அதுக்கு ஒரு இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் டாபிக், செகண்ட் டாபிக், தேர்ட் டாபிக்னு இண்டெக்ஸ் போட்டு வச்சுட்டு இந்த இண்டெக்ஸை வந்து என்ன பண்ணிக்கிட்டுங்க, அகைன் அண்ட் அகைன் பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு இந்த இண்டெக்ஸ் பார்க்குறப்போ உள்ளே படித்தது ரீகலெக்ட் ஆகணும், இந்த டாபிக் பார்க்குறப்போ உள்ளே படித்தது ரீகலெக்ட் ஆகணும். இப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ப்ரிப்பரேஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ லேட்டஸ்ட் ஏராவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது தான் என்ன இருக்குது, ஒரு கேர்ஸாக இருக்குது. அப்போது நீங்கள் கம்மியாக படித்தாலும் பரவாயில்ல, கம்மியான டேட்டா படித்தாலும் பரவாயில்ல, மல்டிபிள் டைம் அதை ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு வாங்க. அதான் அப்போ தேர்ட் பார்ட்.
ஸோ தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கன்சாலிடேஷன். செகண்ட் வந்து மல்டிபிள் டைம் ரிவிஷன்ஸ், அட்லீஸ்ட் 3 times. தேர்ட் பார்ட் வந்து டெஸ்ட். தேர்டு இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம படித்த நாலேஜில் நம்ம ஆல்ரெடி ஒரு சோர்ஸ் இருக்குது, கொஞ்சம் படிச்சிருக்கோம், அதை கன்சாலிடேட் பண்ணியாச்சு, ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து டெஸ்ட் எழுதுறேன். டெஸ்ட் எழுதுறப்ப 2 ஆஸ்பெக்டில் ஒன்று இருக்கும். நம்ம படித்ததுலேருந்து வர்ற டைரக்ட் கொஸ்டின், இல்லை நம்ம படித்ததை அப்ளை பண்ணி வர்ற மாதிரி இருக்க ஒரு இன்டைரக்டாக அப்ளைடு கொஸ்டின்ஸ், இல்லை 3வது பார்ட்டு கூட வச்சுக்கலாம், எனக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம மேக்ஸிமம் தப்பு பண்ணக்கூடாது, 100% அக்யூரஸியாக வைக்கணும். இப்போ நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது மார்க் அனாலிசிஸ் பற்றி தனியாகவும் சொல்கிறேன். அதில் என்ன பண்ணணும்னா, இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் நம்ம புக்லேருந்து படிக்கிறதோ நம்மளுடைய நோட்ஸ்லேருந்து எழுதுறதையோ தப்பை விடக்கூடாது, கண்டினியூஸாக எழுதிட்டே இருக்கணும். இந்த அப்ளைடு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா, MCQ சால்வ் பண்ணுற டெக்னிக்ஸ் தேவைப்படும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நிறையா பாருங்கள். இந்த இடத்துல டெஸ்ட் வைப்பாங்க, இந்த இடத்துல மாற்றி கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடணும், நீங்கள் ஒரு கொஸ்டின் செட்டரோட மைண்ட் செட் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம இந்த கொஸ்டினை செட் பண்ணியிருந்தா இந்த டேட்டாவில் தப்பு விட்டுருப்போம், நம்ம ஒரு கொஸ்டின் செட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கலாம், மினிஸ்ட்ரியை மாற்றி கொடுக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த MCQ சால்விங் வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுங்கிறது வேற, எலிமினேஷன் அப்படிங்கிற ஒன்று வேற. இந்த எலிமினேஷன் டெக்னிக் அப்படிங்கிறத தேடி பசங்க ஓடிட்டே இருக்காங்க. அது இப்போ வேண்டாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் கண்டென்ட்டை ஏற்றிக்கோங்க, அடுத்து அப்ளை பண்ணுறதை பாருங்கள். லாஸ்ட்டு நான் எலிமினேஷனுக்கு நானே வந்து ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து எப்படிலாம் நம்ம எலிமினேட் பண்ணலாம் இதை பற்றி சொல்லித்தரேன். வித்தவுட் த ப்ராப்பர் கண்டென்ட், வித்தவுட் ப்ராப்பர் டெஸ்ட் அங்கே இருக்காது. ஸோ இதுதான் டெஸ்ட். அப்போ டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட்டை வந்து எப்படி எழுதணும்னா, ஒரு டெஸ்ட் நீங்கள் இப்போ இது ஒரு மித்தாயிருச்சு. சார் நான் 100 டெஸ்ட் எழுதிட்டேன், சார் நான் 200 டெஸ்ட் எழுதிட்டேன், 10,000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், 20,000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், அதனாலே பாஸ் ஆயிடுவோமானா இல்லை. ஒரு டெஸ்ட் எழுதினாலும் பரவாயில்ல, அந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த டெஸ்ட்டுக்கான வேலிட், இல்லாட்டி டெஸ்ட் எழுதுனதுக்கான அர்த்தமே இல்லை. ஸோ அப்கமிங் டேஸில் எத்தனை டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அப்போ டெஸ்ட் எழுதிட்டு என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக டெஸ்ட் எழுதுறப்பயே 100 கேள்வி இருக்குது அப்படின்னா, அந்த 100 கேள்வியில் சார் நான் படித்து வர்ற டைரக்ட் கொஸ்டின்ஸ் எத்தனை, அப்ளை பண்ணுற கொஸ்டின் எத்தனை, இதில் வந்து நான் ஒரு 30 எழுதினேன், அதில் எவ்வளோ ரைட்டு, சார் இதில் வந்து நான் ஒரு 50 எழுதினேன், அதில் எவ்வளோ ரைட்டு, எனக்கு அன்னோன் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்ப அது ஒரு 20 இருக்குது. அப்போ இந்த 20ல் நான் என்னென்னலாம் படிச்சுக்கணும், இப்படி தான் எழுதணும். இந்த டெஸ்ட்டை அனாலிசிஸ் பண்ணுறப்ப போஸ்ட் டெஸ்ட் அனாலிசிஸ் அப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு அனாலிசிஸ். அதுக்கப்புறம் வந்து சார் நான் என்னென்ன சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தனியாக ஒரு நோட்டு போடுங்க. அந்த நோட்டு போட்டு, சார் நான் வந்து இன்கரெக்ட் பார்க்காம விட்டுட்டேன், சார் நான் வந்து இந்த இடத்துல கேர்லெஸ்ஸாக ரீட் பண்ணிட்டேன், சார் இந்த இடத்துல நான் தப்பாக அசியூம் பண்ணிட்டேன், இதை நம்பர் போட்டுகிட்டே வாங்க. 1 2 3 4ன்னு. டெஸ்ட் 1ல் இவ்வளோ சில்லி மிஸ்டேக், அடுத்து டெஸ்ட் 2ல் அடுத்து 1 2 3 இத்தனை சில்லி மிஸ்டேக். இந்த நோட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப என்ன பண்ணுங்கள், இந்த நோட்டை மட்டும் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ஒரு மினிமலாக சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸாவது என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா ரைட் இருக்கும். இங்கே ஃபெயிலான எல்லாருக்குமே தெரியும், கட் ஆஃப் 90 இல்லை கட் ஆஃப் 100 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 90க்கு மேலே வாங்கினவங்க நிறைய, அதாவது லெஸ் தென் 10 மார்க்கில் மிஸ் பண்ணவங்க தான் இந்தியாவிலே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த 10 மார்க்கை நமக்கு வந்து புஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சில்லி மிஸ்டேக் நோட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், கண்டென்ட்டை ஒரு சேர பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். சார் நீங்கள் குறிப்பாக இந்த ரிவர்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது சார், அது NCERTயில் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், கிளாஸ் நோட்ஸில் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், இண்டஸோட ட்ரிபியூட்டரி PYQவில் படிச்சிருக்கேன், அங்கே படிச்சிருக்கேன், கடைசியில் அங்கே போகிறப்ப தப்பாக எழுதிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா, ஒரே நோட்ஸை திருப்பி படிக்கிறப்ப தான் அந்த ரிவர்ஸ் சிஸ்டமாக அவங்க கிளாஸ் நோட்ஸ்லேயே படி, இல்லை மொத்தமாக சேர்த்து ஒன்று தனியாக எழுதி வச்சா அதை மட்டுமே பார்த்துட்டே இருந்தால் தான் பிக்டோகிராஃபிக் மெமரி நமக்கு டெவலப் ஆகும். அப்படி அதை பார்த்த விஷுவலைசேஷன் மூலமாக பார்க்கறதுனால பிக்டோகிராஃபிக் மெமரி டெவலப் ஆகுறது. எக்ஸாம் ஹாலில் நமக்கு மிஸ்டேக்ஸ் நடக்காது. இது 10 இடத்துல பார்த்துட்டு மறந்துட்டு போகிறதும் திருப்பி அதை பார்க்குறதுக்கு இடையில இதான் வித்தியாசம். ஸோ டெஸ்ட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். இது மட்டும் தான் இன்றைக்கி இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல வந்தேன். என்னென்னது திருப்பி சொல்லுங்கள், கன்சாலிடேஷன், ரிவிஷன், அடுத்தது டெஸ்ட் டெக்னிக்ஸ். இந்த 3 இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, எப்படி நம்ம கொஸ்டினை அப்ரோச் பண்ணலாங்கிற இந்த எலிமினேஷன் டெக்னிக்ஸ், லாஜிக்கல் சென்ஸ் இதெல்லாம் பற்றி சொல்லித்தரேன். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எந்த ஒரு டைத்தையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 100 days வில் டிட்டர்மைன் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா படிச்சிருங்க. இது ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ரிசல்ட் நல்லா வரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.